ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இந்த வருஷத்தோட முதல் ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. எப்படியாவது இந்த வருஷம் குறைஞ்சது 25 ட்ரிப்பு, மேக்ஸிமம் ஒரு 50 ட்ரிப்பாவது போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன போகுதுன்னு. முதல் ட்ரிப்பு எங்கே போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருந்து வெறும் 70 கிலோமீட்டர் தாங்க சத்தியமங்கலம் திம்பம். அதான் திம்பம் போயிட்டு வரலாம் அப்படின்னு திம்பம் கிளம்பியாச்சு. ஏன் இந்த முடிவுனா, பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதான் பக்கத்தில் இருக்க திம்பத்துக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. நான் வீட்டில் இருந்து கிளம்புனதே 12 மணிக்கு மேலே தாங்க. அங்கே திம்பம் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. லைட்டாக மிஸ்டோட ஓரளவுக்கு கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு டீயை சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போனேன். இந்த கடையில் முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. சூடாக முறுக்கு இருக்கும். முறுக்கோட சேர்த்து டீயும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சுங்க. வந்துட்டோம். அப்படியே கர்நாடகா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு திம்பத்தை தாண்டி ஆசனூரை தாண்டி கர்நாடகா பார்டர் வரையும் போயிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போகலாமான்னு பார்த்தேன். இல்லை இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப திம்பம் ஏறி திம்பம் வழியாக கர்நாடகாக்குள்ளே போயிட்டு அப்படியே மசனக்குடி போயிட்டு அப்படியே ஊட்டி போயிட்டு அப்படியே கீழே திருப்பூருக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேங்க. இப்போதைக்கு இது போதுன்ட்டு அப்படியே அங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனதும் வழக்கம் போல் இது என்ன குரங்குன்னு தெரில, கருங்குரங்கா இல்லை சிங்கவால் குரங்கான்னு இந்த குரங்கை பார்த்தேன். இது பார்த்ததும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மானை பார்த்தேன். மான் என்னை பார்த்தது வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வீடியோ எடுத்தேன். கிளம்புது அப்படியே நின்று பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மானை நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என் கைக்கு பக்கத்துலேயே குரங்கு கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் என்னை பார்த்து சீறிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வேற ஏதாவது பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்படியே யானையை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனால் எந்த யானையும் காணா. இந்த ஆசனூர் ரூட்டில் தான் எப்போவுமே யானை வந்து அந்த லாரியை மடக்கி கரும்புலாம் பிடுங்கும். மூங்கில்லாம் இங்கே தான் நிறைய இருக்கும். மூங்கில சாப்பிட வரும். என்னடா காணாமேன்ட்டு அப்படியே யூட்டன் போட்டு வந்தேன். நான் யூட்டன் போட்டு வரப்போ 4 மணி இருக்கும். எப்போவுமே போன தடவை வந்தப்போ வெள்ளனே வந்துட்டேன். அதனால தம்பி சாயந்தரம் லேட்டாக தான்ப்பா பார்க்க முடியும்னாங்க. அதனால 4 மணி வரையும் சுற்றிட்டு இருந்தேன். அங்கே ஒரு போலீஸை பார்த்தேன். அவர் லிஃப்ட் கேட்டாருன்னு அவரை ஏற்றிட்டு வந்து அப்படியே ஆசனூரில் விட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், எப்போ யானகம் வரும் சார் அப்படின்னா, இன்னும் ஒரு 1/2 hour இருந்தால் பார்த்தலாம் அப்படின்னாரு. இன்னும் 1/2 hour அப்படின்ட்டு இப்போயே லேட் ஆயிடுச்சு, கிளம்பிடுவோம். இந்த தடவை யானையை பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு டைம் திம்பம் வர்றதுக்கு காரணம் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக இறங்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே இறங்கி தாங்க பார்த்தேன் ஒரு பயங்கரமான மிருகத்தை. அதே தாங்க சத்தியமங்கலம் என்ன ஃபேமஸ், புலி தானே. அதை பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்க நீங்களே, என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. புலியெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேருங்க. அதுக்கெல்லாம் லக்கு வேணும். நான் 2-3 தடவை வந்துட்டேன். வந்து என்னால் சிறுத்தையே பார்க்க முடியல, புளியை எப்படி பார்க்க முடியும். சும்மா புலி ஸ்டாச்சு வந்துச்சு, அதையாவது வீடியோ எடுத்து வைப்போமே, அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல ட்ரிப்பில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா.